ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதி. தவை மாதா பல வழிகளை உலக நீதி என்ற ஒரு சிறப்பிலே விளக்கி கொண்டு ஆதி காலத்திலேயும் குழந்தைகளெல்லாம் மண் சரத்திலே ஆ ஆ அப்படி என்று எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. அவர் பல புராணங்களை சொல்லி அந்த எழுத்திலே வளர்ந்த குழந்தைகள் எல்லாம் ஞானமும் கல்வியும் இறைவனுடைய திருவடிகளும் நடந்து கொண்டு போனது. இந்த காலத்திலே பார்த்துறீங்களா? எந்த ஒரு குழந்தையாவது ஒரு தாயினுடைய சிறப்பும் தந்தையுடைய சிறப்பும் கேட்டு நடக்கிறதா? ஏன்னா அந்த மாதிரி ஒரு கருத்துக்களை சொல்லி அந்த குழந்தை மனதிலே இறக்கப்பட்ட ஒரு நாமத்தை இந்த பிடிபி சேனலிலே சொல்கிறோம். ஓதாமல் ஒரு நாள் இருக்க வேண்டாம், ஒருவரையும் புல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வரோடு இணங்க வேண்டாம், போகாத இடந்தனில் போக வேண்டாம், போகவிட்டு புறஞ்சொல்லி திரிய வேண்டாம், வாகாரும் குறவிடை வள்ளிப்பங்கன் மயிலேறும் பெருமானை வாழ்த்தாய் நெஞ்சே. உணர்மிக்க மனமே, சிறந்த நூல்களை நன்று கற்ற பின் அவற்றை பகுதி பகுதியாக மீண்டும் மீண்டும் தினந்தோறும் படிக்க வேண்டும். ஒரு நாளும் படிக்காமல் இருக்கக்கூடாது. ஒருவர் மீது வீணாக பழி சுமத்தி துன்புறுத்தல் கூடாது. தன்னை பெற்ற தாய் ஒரு நாளும் தனிப்படுத்தி மறந்து விடக்கூடாது. சொல்லொன்று செயலொன்று தீய செய்யும் கைவரோடு சேரக்கூடாது. செல்ல தகுதியற்ற இடங்களில் போகக்கூடாது. தன்னோடு தொடர்பு கொண்டிருந்த ஒருவர் பேசிவிட்டு சென்ற பின் அவரை பற்றி அவதூறா சொல்லி பரப்பக்கூடாது. மேற்கூறிய கருத்துக்களை மனதில் கொண்டு தோல் வழிமிக்க குறவர் குலத்திலே வள்ளி தேவியை தன் பக்கத்திலே அமர செய்த மகிழும் மயில் வாகனனை போற்றி பணிவாக இந்த கருத்து சொல்ற. இரண்டாவது, நெஞ்சார பொய் தன்னை சொல்ல வேண்டாம், நிலையில்லா காரியத்தை நிறுத்த வேண்டாம், நஞ்சுடனே ஒரு நாளும் பழக வேண்டாம், நல்லிணக்கம் இல்லரோடு இணங்க வேண்டாம், அஞ்சாமல் தனி வழி போக வேண்டாம், அடுத்தவரை ஒரு நாளும் கெடுக்க வேண்டாம், மஞ்சாரம் குறவரிடை வள்ளிப்பங்கன் மயிலேறும் பெருமானை வாழ்த்தாய் நெஞ்சே. உணர்மிக்க மனமே, தன்னோடு மனதோடு பொய் என்று அறிந்து பொய்யான செய்திகளை சொல்லக்கூடாது. நிலையற்ற செயல்களை செய்து அவற்றை நிலைநிறுத்தி முயற்சி கூடாது. விஷத்தோடு தீய எண்ணம் உள்ள வஞ்சர்களோடு பழகக்கூடாது. நல்ல நட்பு கொள்ளும் குணம் இல்லாதவரோடு சேரக்கூடாது. தக்க துணை இல்லாமல் தனி வழியை நீண்ட பயணம் மேற்கொள்ளக்கூடாது. தம்மை துணையென்று நம்பி வந்த மக்களை ஒருபோதும் கைவிட்டு கெடுத்து விடக்கூடாது. மேற்கூறிய கருத்துக்களை மனதில் கொண்டு மேகம் கவியும் மலைநாட்டு குறவர் குலத்திலே தோன்றி வள்ளி தேவியை பக்கத்தில் அமர்ந்து கொண்டு மகிழும் மயில் வாகனனை போற்றி பணியாக. மூணாவது பகுதி, மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம், மாற்றானை உறவென்று நம்ப வேண்டாம், தனந்தேடி உண்ணாமல் புதைக்க வேண்டாம், தர்மத்தை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், சினந்தேடி அல்லலை தேட வேண்டாம், சினத்திறந்த வாசல் வழி சேர வேண்டாம், வனந்தேடும் குறவருடைய வள்ளிப்பங்கன் மயிலேறும் பெருமானை வாழ்த்தாய் நெஞ்சே. உணர்மிக்க நெஞ்சமே, நம் மனம் பல சமயங்கள் கெட்ட வழியில் அலையும். ஆனால் அது அலைந்து திரியும் பக்கமெல்லாம் சென்று தீயவற்றை செய்து விடக்கூடாது. நம் பகையவன் அவன் பலமற்ற ஆயினும் நம்மோடு அச்சம் போன்றவற்றால் நண்பன் போன்றிருப்பான். தன்னோடு அவனை நம்பக்கூடாது. பெரிய செல்வத்தை பாடுபட்டு சம்பாதித்து தானும் உண்ணாமல் தானமும் செய்யாமல் ஒருவருக்கு தெரியாமல் புதைத்து மறைத்து விடக்கூடாது. தர்ம காரியங்கள் செய்யும் என்ன வேண்டும், தர்மத்தை எடுத்து சொல்ல வேண்டும், தர்மத்தை செய்யும் வேண்டும், அதனை ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம் நொடிதினம் கோபம் கொண்டு அதனால் பெரும் துன்பத்திற்குள்ளாக கூடாது. நீண்ட காலமா நம் மீது ஆறாத கோபம் கொண்டிருக்கும் இன்னதாரின் இருப்பிடம் செல்லக்கூடாது. மேற்கூறிய கருத்துக்களை மனதில் கொண்டு குறவர் குலத்திலே தேடி வேட்டையாடும் தோன்றிய வள்ளி தேவி தன் பக்கத்திலே அமர்ந்து கொண்டு மகிழும் மயில் வாகனனை போற்றி துதித்து பாடிவாய். ஓம் தி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதி. அடுத்த பகுதியை பார்ப்போம். ஒரு பகுதியா உங்களுக்கு விளக்கமா சொல்றதுக்கு தான் ஒரு பகுதியா சொல்லிட்டு வரோம். தவையினுடைய திருப்பெருமையை பிடிபி சேனலிலே பாருங்கள். ஓம் தி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்